அதுதாங்க. அது அது நீங்கள் இப்போ பிரதீப் ரங்கநாதனும் சிவகார்த்திகேயன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அமரன் மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிட்டாரு. பிரதீப் ரங்கநாதனால் முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். வாய்ப்பே கிடையாது. இல்லை இப்போ இவருடைய உயரம், இவருடைய தோற்றம், அவருக்குன்னு சில கதைகள் இருக்கும். அதைத்தான் அவங்க பண்ண முடியுமே தவிர, அதை தாண்டி ஒரு ஆக்ஷன் படம் அப்போ தனுஷ் பண்ணலையான்னு நீங்கள் கேட்கலாம். தனுஷ் எப்போ பண்ணார்? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவருக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்கி அதுக்கப்புறம் பண்ணார். அசுரன் மாதிரி படம்லாம். அதை பிரதீப் ரங்கநாதன் பண்ணுறதுக்கு இன்னும் பல காலங்கள் ஆகும். அது வரைக்கும் அவர் வந்து இந்த காதல் படங்கள் இந்த மாதிரி இன்றைய இளைஞர்களுடைய மனசில் என்ன இருக்கு, அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிறத வச்சு அப்படி தான் அவர் படங்கள் பண்ண முடியும். அதனால் சிவகார்த்திகேயனுக்கு இவர் போட்டி, தனுஷுக்கு இல்லை சார். இப்போ அடுத்த சிவகார்த்திகேயன் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் சொல்கிறாங்க சார். ஏன் நீங்கள் அடுத்ததுக்கு போகிறீங்க? இன்னைக்கு பொழப்பே என்னன்னு தெரியல.